ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, அதிக பலவான்களின் கைகளிலிருந்து விடுவிக்கின்ற தேவன். God who rescues from the hands of the stronger persons. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகள், அநேக நிந்தனைகள், அநேக அவமானங்கள், இந்த விதமான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து செல்கின்றோம். ஒடுக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். நம்மை பலவான்கள் ஒடுக்குகின்ற சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவன் இதிலிருந்து நமக்கு விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். வாசிக்கலாம். சங்கீதம் 18:17 இவ்வாறு கூறுகின்றது, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் பலவான்களிலிருந்து நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். நம்மை விட அதிக பலவான்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் கூட அவரே நமக்கு உதவி செய்கின்றார், நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். இந்த வசனம் நமக்கு எதை குறிக்கிறது என்றால், தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பின் அரணாய் இருக்கின்றார். அவரை துதிக்கும் பொழுது, அவரை போற்றும் பொழுது அவரே நமக்கு நம்முடைய சத்துருக்களிலிருந்து நமக்கு விடுதலை ஆக்கி நம்மை மேற்கொள்கின்றவர்களிடத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பலவான்களாய் இருக்கின்றவர்கள் நம்ம எந்த அளவிலே கஷ்டங்களிலும் பாடுகளிலும் கடந்து சென்றாலும் கூட தேவனே இறங்கி நமக்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். அதிக பலவான்களின் கையிலிருந்து விடுவிக்கின்ற தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் 3 விதங்களில் விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். எளிமையானவனை அவனிலும் பலவானின் கைக்கு விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார் என்று முதலாவது பார்க்கலாம். எளிமையானவன் என்றால் எல்லா விதத்திலும் ஒரு பின்தங்கிய நிலைமையிலே இருக்கக்கூடிய நபராய் இருக்கின்றார். அவரை தேவன் விடுதலை ஆக்குகின்றார். God who rescues the poor from the hands of the strong man என்று கூறப்பட்டுள்ளது. இதற்குரிய அர்த்தமும் அதுதான் பிரியமானவர்களே. தேவனே விடுவிக்கின்றார். சங்கீதம் 35:10 இவ்வாறு கூறுகின்றது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நாளிலும் கூட சிறுமைப்பட்டவனுடைய பலவீனங்களிலே, அவனுடைய காரியங்களிலே எல்லா பலவான்களும் அவனை தாக்கினாலும் கூட சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தேவன் தப்பிக்கின்றவராய் இருக்கின்றார். அவருக்கு ஒப்பானவர் நிகரில்லை. தேவனுக்கு ஒப்பானவர் நம்முடைய வாழ்க்கையில யாரும் இல்லை பிரியமானவர்களே. அவரே சிறுமைப்பட்டவனை விடுவிக்கின்றவனாய் இருக்கின்றார். சிறுமையும் எளிமையும் ஆனவனை, ஒடுக்கப்பட்டவர்களை தேவன் விடுவிக்கின்றார். அவர் தப்புவிக்கின்றார். அவர் காத்து தப்பு பண்ணுகின்றார். கடந்து அவரே விடுவிக்கின்றார். நம்முடைய எலும்புகள் எல்லாம் சொல்லுமா? எலும்புகள் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய சரீரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா வலிமை உள்ளது எலும்புகள் தான். அந்த எலும்புகள் நல்ல வலிமையா இருக்கும் பொழுது அவைகளே சொல்லுமா, பலவானுடைய கைகளிலிருந்து கர்த்தர் எங்களை தப்புவித்தார் என்று சொல்லி. ஒருவேளை இந்த நாளிலும் கூட நாமும் பலவீனமாய் இருக்கலாம், சரீரத்துல பலவீனமாய் இருக்கலாம், வியாதியிலே அகப்பட்டு மரண தருவாயில இருக்கலாம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை
பலவானாகிய அந்த வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். இந்த வசனமும் அதைத்தான் குறிக்கின்றது. இது ஒரு துதியின் வார்த்தையாக இருக்கின்றது. இந்த துதியின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நிச்சயமாகவே சிறுமைப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில எவ்வித பலவான்களுடைய தொந்தரவுகள் இருந்தாலும் தேவன் நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். வாழ்க்கையில வறுமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒருவேளை அடுத்த வேலைக்கு என்னிடத்துல உணவுக்கு காசு இல்லையே, இல்லை என்றால் யாரையாவது நான் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கின்றேனே, வயோதிப நாட்களிலே கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே என்று நீங்கள் கவலையோடு கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவைப்படுகின்ற ஒரு நிலைமையில இருக்கலாம். தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில அநேகம் இருக்கலாம். அதற்கு வேண்டிய பண பொருளாதாரம் நம்மிடத்துல இல்லாமல் இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளிலும் கூட தேவன் நமக்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை நாம் ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உதவுவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலை இருக்கும். நமக்கு பின்புலம் இருக்காது, பேக்ரவுண்ட் என்று சொல்வார்கள், பின்புலம் இருக்காது, வருமானம் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது. அதோடு கூட ஒரு கோர்ட் கேஸ் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட நம்முடைய ஏழ்மை நிமித்தம் நாம் போய் அந்த கோர்ட்ல பணம் கட்டி நமக்கு வாதாடுவதற்கு வக்கீல்களை அழைத்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இந்த வறுமையான நாட்களிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே உங்களுக்கு தேவன் உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். பலமானவர்களை தேவன் அவர்களை எதிர்க்க அவரே தாம் இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக, பலவீனமான பிள்ளைகளுக்காக அவரே இறங்குகின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை ஏழ்மையானவர்கள் தனிமையா இருக்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே தனிமையா இருக்கும் பொழுது ஒரு விதமான மன நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இவ்விதமான சூழ்நிலைகளிலே நாம் வெறுமையான நிலைமையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலே தேவன் நமக்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது. அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் எதை குறிக்கிறது என்றால் எளிமையானவர்களுக்கு கர்த்தரே நீதி செய்கின்றவராய் இருக்கின்றார். இந்த நேரத்திலும் கூட நமக்கு நீதி செய்ய யாரும் இல்லையே, நீதியரசர்கள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்காமல் இருக்கின்றதே என்று நமக்காக யார் நம்முடைய காரியத்திற்காக பேசுவார்கள் என்று கவலையோடு கூட இருக்கலாம். உங்களுக்காக கர்த்தர் அந்த நீதிமன்றத்திலே தேவனே இறங்கி வந்து உங்களுக்காக யாராவது ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் பேசுவார். நிச்சயமாகவே அது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையின் காரியமாய் இருக்கும். எளிமையானவனுக்கு தேவனே அடைக்கலமாய் இருக்கின்றார். நெருக்கப்படுகிற நேரங்களில் அவரே தஞ்சமானவராய் இருக்கின்றார். எளிமையான சூழ்நிலையில யார் எனக்கு உதவி செய்வார், யார் என்னை உற்சாகப்படுத்துவார் என்ற சூழ்நிலையிலே தேவனே நமக்கு நெருக்கப்படுகின்ற நேரங்களிலே அவரே நமக்கு தஞ்சமாய் இருக்கின்றார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடாது இருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கின்ற தேவன் அவருடைய நாமத்தை சொல்லி தேடும் பொழுது, அவரையே நம்பி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒடுக்கப்பட்ட நேரங்களிலே, நாம் பலவீனமாய் இருக்கின்ற நேரங்களிலே பலவான்களை மேற்கொள்ள தேவன் இந்த சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். வேதத்திலே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாவீது அரசனுடைய வாழ்க்கை பயணத்தை அதில் பார்க்கலாம். அவர் குடும்பத்தில் அவர் தான் இளையவராய் இருந்தார். மூத்த சகோதரர்கள் 3 பேர் இராணுவத்தில் இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்படியாக அவருடைய தகப்பனார் அனுப்புகின்றார் அவரை. அவர் அங்கு சென்ற பொழுது பார்த்தா எதிரான இராணுவத்தில், பெலிஸ்தேர் இராணுவத்தில் கோலியாத் என்ற நபர் தினைக்கும் வந்து காலையில இஸ்ரவேல் இராணுவங்களையும் அங்கு உள்ளவர்களையும் நிந்தித்து பேசுகின்றார். இதை பார்த்து அவருக்கு என்ன என்று கேட்கும் பொழுது இந்த கோலியாத்தை குறித்து கூறுகின்றார்கள், தினமும் இது மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கா, அவர் எதிர்த்து செல்ல இங்கே யாரும் இல்லைன்னு. அப்பொழுது அந்த சவுல் ராஜாவிடத்தில் அவர் சொல்றார், நான் போறேன்னு சொல்லிட்டு அவரை அனுப்புகின்றார்கள். அவர் வெறுங்கையோடு செல்கின்றார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று கூறுகின்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த கோலியாத் பார்த்தீங்கன்னா பட்டயத்தோடும் பயங்கர அவருடைய அந்த போருக்குள்ள அந்த கவசத்தோடு இருக்கின்றார். ஆனால் தாவீதோ வெறும் ஒரு 5 கூழாங்கல்ல ஒரு கவன்
இதோடு எதிர்த்து செல்கின்றார். அப்பொழுது சொல்கின்றார் அழகாக, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி அந்த கவனை எய்கின்றார். ஒரு கல் போய் அவருடைய நெற்றியிலே படுகின்றது. அந்த கோலியாத் வீழ்த்தப்படுகின்றார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்ற அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அப்படியே நிறைவேறிற்று. 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது என்று கூறப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தது. அவரே தாவீதுக்குள்ளாக இருந்த அந்த கோலியாத்தை வீழ்த்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை தந்தார். இந்த நாளிலும் கூட கோலியாத் போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட, ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில நாம் இருந்தாலும், பலவான்கள் நம்மை தாக்கி கொண்டிருந்தாலும், ஏதோ ஒரு வகையில நம்மை துன்பப்படுத்தினாலும் கர்த்தர் நமக்காக இறங்கி யுத்தம் செய்வார். அதற்கு ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரே இறங்கி வந்து நம்முடைய காரியத்திலே காத்து தப்ப பண்ணுவார். கடந்து வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே விடுவிப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், அதிக பலவான்களின் கையிலிருந்து விடுவிக்கின்ற தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் ஒடுக்கப்பட்டவர்களை பலவானின் கைக்கு விடுவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த நாளிலும் கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நொறுங்குண்ட இருதயத்தோடு பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஏசாயா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் வம்சத்தார் பார்த்தீங்கன்னா எதிரான அந்த இடத்துல வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் அங்கிருக்கின்றவர்களை கையாண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சிறையாக்கினவர்களை இவங்க சிறையாக்குறாங்க. அதோடு கூட அவர்களை ஒடுக்கினவர்களை இவர்கள் ஆளுகின்றார்கள். அப்படியே யூட்டன் ஆகுது சூழ்நிலை. அதைத்தான் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட செய்கின்றவராய் இருக்கின்றார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை தேவன் இந்த நாளிலும் கூட வாக்குத்தத்தமாக உங்களோடு கூட பேசுகின்றார். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களால் நெகிழப்பட்டும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவரும் நம்மை நினைத்து கூட பார்க்காத சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கலாம். நம்மை நித்திய மாட்சியாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் வைக்கின்றார். நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைக்கின்றார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து அவனை உயர்த்தி ராஜாக்களுக்கு முன்பாக அமரச் செய்வேன் என்று சொன்ன தேவன் நம்மையும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற நம்மையும் உயர்த்தி ராஜாக்களுக்கு முன்பாக இந்த நாளிலும் கூட வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுக்கின்றார். அவரே உங்களை அவர்களுக்கு முன்பாக அமரச் செய்கின்றவராய் இருக்கின்றார். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகம் 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க எகிப்துல அடிமைகளா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்கள அந்த எகிப்துல உள்ள பார்வோன் ராஜா ஒடுக்குகின்றார். ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கின்றாங்க. அவங்களுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எட்டுகின்றது. அவர்கள் மோசையை கொண்டு அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை அழைத்து செல்கின்றார். வனாந்தரத்துல அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பக்கம் செங்கடல்லே, பின்னால பார்வோன் ராஜா. இந்த சூழ்நிலை நெருக்கமான ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை. அந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றார்கள். யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அழகாக கூறப்பட்டுள்ளது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசே கூறுகின்றார், நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் செய்கின்ற காரியங்களை பாருங்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் அழகாக அந்த செங்கடலை கடந்து செல்கின்றார்கள். பின்னால் வந்த அந்த எகிப்திய இராணுவம் முற்றிலும் தண்ணீரினாலே மூழ்கப்பட்டு விடுகின்றது. கர்த்தர் செய்கின்ற அற்புதத்தை அவங்களுடைய சொந்த கண்களில் பார்த்தார்கள். ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்து அவர்கள் கூப்பிட்ட குரலை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுதலையாக்கின தேவன் இந்த நாளிலும் கூட
நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மனதிலே வைத்து இந்த நாளிலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கலாம். தேவன் உங்களுக்காக இறங்கி அவரே வந்து உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அவரே உங்களுக்காக நின்று யுத்தம் செய்வார், உங்களுக்கு விடுதலை தருவார். ஒருவேளை சிறைப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், ஒரு அடிமைத்தனத்தில் ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கலாம், இயலாமை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நாம் அதை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு பயம், ஒரு திகில், எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன நடக்குமோ, என்ன காரியம் வாழ்க்கையில சம்பவிக்குமோ என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாக இருக்கலாம், நமக்கென்று உதவுவதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உன் சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழாக மாற்றி உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உனக்கு விடுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், அதிக பலவான்களின் கையிலிருந்து விடுவிக்கிற தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் பலவீனரை பலவானின் கைக்கு விடுவிக்கிற தேவனாய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம். God who rescues the weak from the hands of strong man என்று கூறப்பட்டுள்ளது. பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ளது. அது ஒரு வயதானாலும் சரி, இல்லை என்றால் சிறு வயதிலே கூட சிலருக்கு பலவீனம் வந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் ஒருவர் மாத்திரமே நமக்கு விடுதலை தர முடியும். நம்ம என்ன நினைச்சிடறோம், நமக்கு பலவீனம் வந்தான உலக பிரகாரமான பாவ காரியங்களை நாம் ஈடுபட்டு நம்மை நாமே அழித்துக் கொள்கின்றோம். அதிலிருந்து மீள்வதற்கு நாம் முடியாமல் நம்முடைய வாழ்க்கை வீணாய் சென்று விடுகின்றது. இந்த மத்தியிலே தேவன் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக விதமான சூழ்நிலைகளில் இருக்கின்றவர்களை நோக்கி கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஒரு அழைப்பை விடுக்கின்றார். இயேசு சாமி உங்களை பார்த்து கூப்பிடுகின்றார். உங்களை அழைக்கின்ற தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் உங்கள் வாழ்க்கையிலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கின்றவர். இன்று உங்களை அழைக்கின்றார். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தளர்ந்த கைகள், நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் நம்ம அவ்வளவு நொந்து நம்முடைய வாழ்க்கையிலே தளர்ந்து போய் இருக்கலாம், நம்முடைய முழங்கால்கள் பலவீனத்தினால தாக்கப்பட்டு இருக்கலாம், மனம் பதறுகின்ற சூழ்நிலையில இருக்கலாம். அடுத்து நான் என்ன செய்வது, என் வாழ்க்கையில ஒரு பக்கம் பண பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் சரீரம் பலவீனமா இருக்கு, எனக்கென்று உதவுவதற்கு யாரும் இல்லை என்று நாம் கவலைப்பட்டு நம்மை நாமே நொந்து ஒரு மன ரீதியான போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பலவீனமாய் இருக்கின்ற நமக்கு தேவன் ஒருவர் இருக்கின்றார். அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கின்றார், இதோ உங்கள் தேவன் நீதியை உங்கள் வாழ்க்கையில் சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரோடும் கூட தேவன் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று கூறுகின்றார். அவரே உங்களுக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். அதனால நாம் எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாதும் விளங்காதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வைராக்கியமாய் செய்து கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இவ்வாறு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம் அநேக காரியங்களை அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கின்றது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்றார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. இப்படி வாழ்க்கையில பலவீனம் தாக்கும் பொழுது நாம் என்ன ஜபிக்கணும், எப்படி ஜபிக்கணும்னு நம்மால ஒரு உற்சாகப்படுத்தி நம்மை நாமே உற்சாகப்படுத்தி எதுவும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஒடுங்கின நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, ஒரு மனம் தளர்ந்த நிலைமையில இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி அவரை கூப்பிடும் பொழுது, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை உடைய பரிசுத்த ஆவியை பெற்று நாம் வாழும் பொழுது, அந்த வல்லமை நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே
ஆவியானவர் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கின்றார். அவர் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நாம் அறியாமல் இருந்தாலும் அவரே நமக்காக ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். அவர் சாதாரணமா வேண்டுதல் செய்யல, பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கின்றார். பெருமூச்சு என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு லெவலுக்கு மேல உள்ளதுதான் அது. அந்த லெவலுக்கு அவரே நமக்காக இறங்கி வந்து செய்கின்றார். அவர் பதிலும் தருகின்றார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகின்றார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சோர்ந்து போகின்ற நமக்கு, பலவீனமாய் இருக்கின்ற நமக்கு அவர் பலன் தருகின்றார். சத்துவம் இல்லாத நமக்கு அவர் சத்துவத்தை தருகின்றார். இளைஞர்கள் ஒருவேளை அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சதை அடைய முடியலன்னா சோர்ந்து போயிடுவாங்க. வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதை தான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு உலக பிரகாரமான காரியங்களில் சென்று அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட இடறி விழுகின்ற சூழ்நிலைகளிலே தேவன் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தருகின்றார். அவர் நமக்காக எல்லா காரியத்தையும் அவர் செய்கின்றவராய் இருக்கின்றார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சொன்னது போல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இழந்த சூழ்நிலைகளிலே, ஒருவேளை இளைஞராயிருக்கலாம், இல்லை என்றால் முதிர் வயது உள்ளவர்களாயிருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பித்து காத்திருக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளிலே அவரே வந்து இறங்கி நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து அவர் நமக்கு இளைப்பாறுதலை தந்து நம்மை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். பலன் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம், பலவீனமானவர்களாக இருக்கலாம், உணர்ச்சி வசப்படுகின்றவர்களாக இருக்கலாம், சரீரத்துல பலன் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார பலவீனம் நம்மை தாக்கி கொண்டிருக்கலாம், குடும்பத்துல சூழ்நிலைகள் மிகவும் நெருக்கமா இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் God will give strength and rescue. கர்த்தரே நமக்கு பலன் தந்து நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். வேதத்துல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 40 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் இருந்த பவுலும் சிலாவும் அவர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே சிறைச்சாலையிலே போடப்படுகின்றார்கள். அந்த சூழ்நிலைகளிலும் கூட அவர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். அப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை, பலவீனமான சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, அந்த பலவீனத்திலும் கூட ஒரு காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். அப்போஸ்தலர் 16:25 பார்க்கும் பொழுது, நடுராத்திரியிலே பவுலும் சிலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 16:26 ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கின்றார். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பவுலும் சிலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில ஜெயில பார்த்தீங்கன்னா அவங்கள முன்னால கூட வைக்கல, உள்ளறையில இருட்டான சூழ்நிலை வைத்து அவளை கட்டி வைத்திருந்தார்கள் சங்கிலிகளால. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மிகவும் நெருக்கமான சூழ்நிலை, பலவீனமான சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலைனா நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் கர்த்தரை துதிக்கின்றார்கள். தேவனே இறங்கி வந்து அந்த சிறைச்சாலையில் உள்ள கதவுகள் திறக்கின்றன, கட்டப்பட்ட சங்கிலிகள் அறுபடுகின்றன. ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை தருகின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏழ்மையான சூழ்நிலையில நாம் இருந்து கொண்டிருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கலாம். தேவனே நமக்காக இறங்கி வந்து அவரே நமக்கு விடுதலை தருகின்றார். எப்பொழுது என்றால் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை நோக்கி, அவரை நம்முடைய பலவீனங்களில ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகின்றார். எப்பொழுது என்றால் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். அந்த கஷ்டமான சூழ்நிலையில துதிக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். அதிக பலவான்களின் கையிலிருந்து விடுவிக்கின்ற தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் 3 விதங்களில் விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். எளிமையானவனை அவனிலும் பலவானின் கைக்கு விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஒடுக்கப்பட்டவர்களை பலவானின் கைக்கு விடுவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். பலவீனரை பலவானின் கைக்கு விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். கடைசியாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல 32ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும்
தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை, அவரை மாத்திரம் நோக்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர் என்றென்றைக்கும் கைவிடாத தேவனாய் இருக்கின்றார். அதோடு கூட அவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே சில சஞ்சலத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கின்ற சூழ்நிலைகளிலே நாம் அகப்படுகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவருடைய கிருபையினால இறங்கி நம்மை விடுவிக்கின்றார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கின்றது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று. ஆண்டவர் நம்முடைய எல்லா ஒருவேளை சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆட்கொண்டிருந்தாலும், அவரை நோக்கி சார்ந்திருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளை அவர் நிர்மூலமாகாமல் காக்கின்றார். அவருடைய கிருபை என்னாலும் இருக்கின்றது, அவருடைய இரக்கங்களுக்கு என்னாலும் முடிவில்லை. அப்படிப்பட்ட தேவனை இந்த நாளிலும் கூட நாம் அழைப்போம். அருள்நாதர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே அழைப்போம். அவர் நம்மை நடத்தி, நம்மை பாதுகாத்து, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா பிதாவே, இந்த அருமையான வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி. அதிக பலவான்களின் கையிலிருந்து விடுவிக்கின்ற தேவன் தம் ஜனங்களின் வாழ்வில் 3 விதங்களில் விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார் என்று நீர் அவர்களோடு கூட பேசினதற்காய் நன்றி சுவாமி. எளிமையானவனை அவனிலும் பலவானின் கைக்கு விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஒடுக்கப்பட்டவர்களை பலவானின் கைக்கு விடுவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். பலவீனரை பலவானின் கைக்கு விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார் என்று நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினதற்காய் நன்றி சுவாமி. எளிமையானவனை அவனுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் விடுவித்ததற்காய் நன்றி. ஒடுக்கப்பட்டவர்களை நீர் விடுதலை தந்து ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் பிறந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை தாங்க. இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால எந்த பாதிப்பும் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை தந்து உம்முடைய கிருபையினால் முடிசூட்டி அவர்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாய் சாட்சியாய் அவர்களை உருவாக்கி இந்த எதிர்கால வாழ்விலே அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு ஏற்ற வேலையை தந்து அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கட்டளையிட்டு அவர்கள் இல்லறம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் கூட பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய பரலோக நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கி தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள் நிறைவாக்கி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே ஒரு விசை இறங்கி வந்து நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொன்ன தேவரீர். அவர்கள் என்னென்ன வியாதியிலே அவர்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும், ஒருவேளை டாக்டர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்பொழுதே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய சரீரத்திலே கடந்து வந்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தந்து நீர் அவர்களை சாட்சியாய் எழுப்புவதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் சுவாமி. அது ஒருவேளை கேன்சர் வியாதியோ, இருதய நோயோ, பிரெயின் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ, இல்லை என்றால் பக்கவாதமோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் என் தேவன் ஒரு விசை அவர்களுக்கு இறங்கி பூர்ண சுகத்தை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. குடும்பங்களில் சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீ தெய்வீக சமாதானத்தை தந்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாகன்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக என்னென்ன காரியத்திற்காக பரலோகத்தை நோக்கி அவர்கள் விண்ணப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு நீரே இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.